சாதாரண இடங்களில் சீட்டு போட்டு வேலை ஆர்டிஸ்ட் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இவர் பேசிட்டு இருக்காது, எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்ட் தான். ரஜினி சார் மட்டும் பார்த்துட்டு ஷூட்டிங் பார்ட்லேயே கவனம் வரும். அசிஸ்டன்ட் டேரக்டர் வராங்க, நான் என்ன கூப்பிட வரையாங்க இப்படியா இருப்பார். ஆமாம் அப்படின்னு தலையாட்டினானுக்க இரு எந்திரிச்சு வந்துடுவார். எக்கார்ந்து கூட இங்கே வந்து அவரை கூப்பிடணுங்கிறதா இருக்கு. எவ்ரிடே நைட்டு 2 மணி வரையும் போகும் ஷூட்டிங். பேக்கப் அப்படின்னு சொன்ன உடனே 6 மணி ஃபர்ஸ்ட் ஷாட்ரான்னு சொல்லிட்டு போயிடுவார். 2 மணிக்கு முடியும் போது அப்போ தான் 6 மணினாக்கா எல்லாம் ரெடியாக அலர்ட் ஆனோனாக்கா ஒரு 7 மணிக்காக ஷாட் எடுக்கும். இந்த அளவு வந்துடுவார் டைரக்டர். என்னப்பா அன்பர் சார், இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஜீவா நடிக்கிறேன். அவன் ஏன்ப்பா நடிக்க போகிறான், அவன் நடிக்கலாம் ஒன்றும் தெரியாது, வேற யாராவது பார்த்துக்கோ அப்படின்னு. இல்லை சார் பையன் நடிச்சா நடிக்கட்டும், எனக்கு வந்து அப்ஜெக்ஷனில் கூட்டிகிட்டு போகணும். தசாவதாரத்தெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு மீதி கேரக்டர்லாம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அது மேக்கப்பு அந்த சமாச்சாரம் நம்பி பண்ணும்போது சரி இதில் ஒன்றும் டென்ஷன் இருக்க போதில்லை, நம்பி அப்படியே ஆசிட்டிஸ் தானே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் வரும் பாருங்க பிரச்சனை. டிசம்பர் 29 திருப்பூரில் வெல்லம் தமிழ் பெண்கள் மாநாடு, திராவிட இயக்கத்தின் பெண் சக்தி அனைவரும் வருக. ரவிக்குமார் சார் கிட்ட புரியாத புதிய தான் முதல் படம்னு சொன்னீங்க. ஆமா, ரஜினி சார் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது படையப்பால் தானே, அது முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடியே எப்ப இருந்து தெரியும்? நான் வந்து 9வது படிக்கிறேன், 1974. ஓ, ரஜினி சார் காலம். ஆமா, அப்போ வந்து ரஜினின்ற பேர்லாம் தெரியவே தெரியாது, சிவாஜி ராவ் அவ்வளோதான். எப்படி அவர் அறிமுகமானார்னாக்க, நாங்கள் வந்து டி நகர்லேருந்து இன்னைக்கு 22 கோவிந்த் ஸ்ட்ரீட், இந்த கோவிந்த் ஸ்ட்ரீட்டில் 22ஆம் நம்பரில் நாங்கள் வந்து ஒரு அது நிறைய குடுத்தனங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடு. எங்களோட இன்னொரு போர்ஷனில் வந்து விஜயலட்சுமின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்துனாக்கா அவங்க அப்பா வந்து ஏதோ மியூசிஷியன்னு ஏதோ அவங்க இறந்துட்டாங்க 2 இயர்ஸ் பேக்கு. அவங்களும் வந்து இன்ஸ்டியூட்டில் தான் படித்தாங்க. அப்போ வந்து அந்த அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து ஃபிலிம் சேம்பர் பில்டு அங்கே தான். எங்களுக்கு வந்து சனி ஞாயிறில் வந்து அக்கா கூட போயிட்டு அங்கே போனோம்னா அங்கே வந்து அவங்க நடிக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு வந்து ட்ராமா பண்ணுறது அது சின்ன வயசுலேருந்து. எதுக்குன்னா அடிப்படையில் எங்கள் அப்பா கன்னடத்தில் வந்து ஒரு பெரிய நடிகர், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவரோட பையனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இயற்கையாகவே நான் வந்து என் சின்ன வயசுலேயே நிறைய பண்ணேன். சாட்டர்டே சண்டேல ஒன்று எங்கள் அப்பா ஷூட்டிங் இருந்தாருனாக்க அதில் ஏறி போயிடுவேன், வண்டியில் ஏறி உட்காந்துருவேன், யாரும் வேணாம்னு சொல்ல போகிறதில்ல. ஆரம்பத்தில் என்னன்னா ஏவிஎம்மில் வந்து சம்பளத்துக்கு இருந்தவர் தான் எங்கள் அப்பாவும். பூ கைலாஸ் படம் அதான் அவர் தெரிஞ்ச. அதுக்கப்புறம் கன்னடங்கள் ஜாஸ்தி ஆகிடுது. கடைசியாக அவனை வந்து 2 படம் தமிழ் நடித்தார். ஒன்று வந்து நவரத்னம் எம்ஜிஆரோட படம், ஏபி நாகராஜில். அதில் வந்து ஃபுட்டேஜில் போயிடுது ஒரு போர்ஷனு. புது வெள்ளம்னு ஒரு படம், சிவகுமார் கன்னட மஞ்சள் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து கன்னடத்தில் பண்ண அதே கேரக்டர் அந்த கோவிலில் குருக்களாக வருவார். அப்பாவுடைய பேர் சார் HR சாஸ்திரி, H ராமச்சந்திர சாஸ்திரி. அவர் வந்து பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய நடிகர். அவர் ராஜ்குமார் கூட சுமார் ஒரு 100 படங்கள் வரையும் நடிச்சிருக்காரு. மோர் தென் 100. அவர் வந்து 257 மூவிஸும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ராஜ்குமார் படங்கள் அதோட 100 படம் நடிச்சிருக்காரு அவரு கூட. ஏன்னா அப்போ இருந்தெல்லாம்னாக்க இந்த கேரக்டர்னு வரும்போது இது அப்பா கேரக்டராக இவர், இந்த கேரக்டர் இது அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டு அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அது ரெகுலராக போயிட்டுருக்கும். அவங்களோட காஸ்டியூம் வேறு இருக்குது, இது இருக்கும், அந்த கேரக்டர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்படியே இல்லைனாக்கா எங்கள் அப்பா வந்து நல்ல பிரபலமான நடிகராக இருந்தார். நாங்கள் வந்து 22 கோவிந்த் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது இவங்க சிவாஜி ராவ் அவங்க வரும்போதுன்னா நான் அப்போல்லாம் அண்ணா கூட சிவாஜினான்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து என்னக்கா சண்டேஸில் எப்போ ஒரு தடவை வருவாங்க. டி நகரில் வந்து அவர் வந்து அப்போ ராய்பேட்டையில் இருக்காரு. அங்கேருந்து இவங்கள வந்து பார்த்துட்டு இவங்க வீட்டில் இருக்க டீ குடிச்சார். அவர் 7 மணி வாக்கில் திரும்பி ஒரு ரூம் போவார். அவர் ராய்பேட்டைக்கு போகும்போது 13B இல்லை 13 பஸ் ஏறுவார். அக்கா வந்து கூட போயிட்டு அந்த 7 மணி திரும்பி வரேன்னா ஓன்னு இருக்கும், அவ்வளோ அமைதியாக இருக்கும், டிராஃபிக் இருக்காது, இருட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து பெரிய பாடி கார்டு மாதிரி, டேய் பாபு ராரா அப்படின்னு தெலுங்கு பேசுவாங்க, என்னை கூட்டின்னு போயிடுவாங்க. நான் பெரிய பாடி கார்டு மாதிரி போவோம். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது சிவாஜி இவங்க அப்பா கன்னடத்தில் நடிக்கிறப்பா, அப்படியா அப்பா பேர் அப்படின்னு கேட்குறேன். HR சாஸ்திரி. ஆமாம் சார், H ராமச்சந்திர சாஸ்திரி. அவர் பையன், அவர் தான் பேக்கில் கூட்டிடுறார். அவ்வளோதான் பேசி முடிச்சார். மறுநாள் ஒன்று நேராக அந்த சண்டேயில் ஒன்றும் இல்லை, வீக் டேஸ் காலங்காத்தாலே வந்துட்டார் அவர். அவர் வந்து அங்கே விஜயலட்சுமி பேர் விஜயாக்கா அவங்க கூட்டின்னு வராங்க எங்கள் வீட்டுக்கு. எதுக்கு காலையிலே எது வந்தாக்கா எங்கள் அப்பா பார்த்துட்டு சாஷ்டாங்க காலையில் வந்து, சார் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் இப்போ வந்து நடிச்சிட்ருக்கிறேன், நான் இந்த நடிப்பு கற்றுருக்கிறேன், நடிக்கணும், அது ஆசீர்வாதம். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியல யார் இது என்னன்ட்டு. சரிப்பா நல்லா வருவேன், எல்லாம் பேசி முடிச்சாங்க. அந்த அளவு இன்வால்மெண்ட்டு அவர் அந்த நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம் கொடுத்த இந்த விஷயத்த வந்து படையப்பால வந்து சாங் பண்ணிட்டு இருக்கோம். சாங் பண்ணுவோம் ரஜினி சார் கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். மேடம் எந்த சாங் பண்ணும்போது சொல்றீங்க? அப்போ கேட்டேன், சார் நான் உங்களை சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் சார், ஞாபகம் இருக்கா? எப்போ
விஜயலட்சுமின்னு ஒரு ஆர்டிஸ்ட். இந்த டி நகர் கோவிந்த் ஞாபகம் இருக்கும். ஒரு பையன் கூடவே ஒரு வந்துருமா சார் உங்களை பஸ் ஏற்றுறதுக்கு விஜயா கூட. பாபு பேரில் ஞாபகம் வச்சு சொல்றாரு. என்ன வந்து வீட்டில் கூப்பிடுறது பாபுன்னு கூப்பிடுறாங்க. பாபு அந்த பாபு நான் தான் சார். நில்லுங்க என் ஹைட்டை பார்த்துட்டு ஏன் அவர் பேசவே இல்லை. அப்போ இவ்வளோ இருந்த பாபு இப்போ இதான் காலங்கிறது எப்படி இருப்பாருங்க இன்னும் இதுனாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ விஜயா எப்படி இருக்காங்க அதை கேட்டு அவர் எல்லா குசலம் விசாரிக்கிறதுலாம் பழைய நடிகர்கள் இல்லை அவங்க எல்லாம் ஒன்றா அவங்க கூட. அப்போ வந்து இவருக்கு அடுத்த செட்டில் தான் இவர் அசோக்னு ஒரு நடிகர்லாம் நடித்தாங்க. நிறைய அந்த அளவு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அவர் படையப்பாட தான் பாக்குறீங்க. இடையில நீங்க என்ன சினிமாக்குள்ள வந்து நீங்க ஒரு 8 வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கேயுமே அவர் எங்கேயும் பார்த்தது இல்லை இல்லை. இல்லை இல்லை ஏன்னா முத்து படமும் நம்ம அந்த ஷூட்டிங் கிட்டிங்கில் நம்ம அதெல்லாம் வழக்கம் போல் மைசூர் ஷூட்டிங்கு, நம்ம அடுத்த படம் முத்துக்கு அடுத்த படம் அந்த ஸ்டோரி டிஸ்கஷனில் இருப்போம். அது நமக்கு வந்து பண்ணிட்டு வருவோம். படையப்பா ஷூட்டிங் போகும்போது படையப்பா தான் பார்த்து அங்கெல்லாம் கூட எதுவும் சொல்லாமல் ரிலாக்ஸாக சாங் பண்ணும்போது ரிலாக்ஸாக இருக்கும்போது வாய்நிலை இருக்கும்போது அவர்கிட்ட சொல்கிறேன் நான். ஏன்னா அங்கெல்லாம் சொல்கிறதுக்கான எனக்கு ஞாபகமும் இல்லை, சொல்கிறதுக்கான வேலை. மின்சார கண்ணா அப்போ சொல்றீங்களா நீங்க? மின்சார கண்ணா வேற இந்த இவங்களுது நீலாம்பரி இது வந்து ருத்ரதாண்டம் ஆடி ருத்ரதாண்டம். அப்போ இவர் க்ளோஸ்அப்ஸும் வேணும் இவரு வேணும் இருப்பாரு. சாங் அது ருத்ரதாண்டம் எடுக்கிறது அங்கே இவர் காம்பினேஷன் வரும். அந்த டைத்தில் வந்து இவர் ஃப்ரீயாக இருப்பார்ல. நான் வந்து அப்போ வந்து நெக்ஸ்ட்டு மின்சார கண்ணா கதையெல்லாம் கேட்டு டைரக்டர்கிட்ட வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸை சொல்லணும், அந்த கதை என்னாச்சுட்டு அதை சொல்லுது. அந்த மாதிரி வரும்போது என்ன ஒவ்வொரு தடவை என்னக்கா அவர் நம்ம ஷூட்டிங்கில் பார்த்துருக்காருல கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசிட்டு இருப்பாரு. இந்த சீன் எப்படி இருந்திருக்கு, டப்பிங் எப்படி இருக்கு எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ சொல்லும்போது இந்த விஷயத்த சொன்னார். ஆச்சரியப்பட்டார். அப்போ பார்த்து இவ்வளோ சின்ன பையன் நீ வந்து இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கிற ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப அந்த ஆத்மார்த்தமான ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பழைய நண்பர்கள் அங்கே படித்தவங்க நம்மளுக்கு யார் சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் மறந்து போன பேர் கூட அவர் சொல்கிறாரு. நீங்க பாபு அப்படின்னு டக்குன்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. கூட ஒரு பாபு அப்படின்றாரு. எனக்கே ஆச்சரியம் அந்த பேர் அவர் ஞாபகம் வச்சுட்டு பாரு சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவு என்ன ஞாபக சக்தி இருக்குது. அதாவது வந்து ஒரு கேரக்டராக ஒரு தனித்துவம் அமையணுன்னாக்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். அதனால தான் தனித்துவமாக இருக்கார் இன்றைக்கும். அவர் எந்த காலத்தில் எப்போ யார் மீட் பண்ணியிருந்தாலும் எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்காரு. அது எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஞாபகங்கள். அதுக்கப்புறமா நீங்க அவரை லிங்கால தான் நீங்க பார்த்ததா இல்லை இடையில நீங்க மீட் பண்ணிருக்கீங்க? இடையில அப்பப்போ மீட் பண்ணுவோம். பார்ப்பீங்க டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வருவார். ஏன்னா ஜக்குபாய் பண்றதா இருந்துச்சு. ஜக்குபாய் டிஸ்கஷன்லேயே இருந்தோம். நீங்க இருந்தீங்க? ஆமாம், ஜக்குபாய் டிஸ்கஷனில் இருந்து அது வந்து ஒரு செகண்ட் ஆஃப் சரியாக அமையலை. அமையதுனால வேணாம் இப்போ பண்ணுறது வேண்டான்ட்டார் ஜக்குபாய். அதுக்கப்புறம் திரும்பி ராணாம்போது பூஜெல்லாம் போட்டு பூஜா அன்றைக்கி வந்து சாங்கும் தீபிகா படுக்கோனை வச்சு சாங் எடுத்தாச்சு. இன்னும் சாரோட போர்ஷன்லாம் வரணும். என்னைக்கு பூஜை போட்ட அன்றைக்கே சார் அந்த உடம்பு சரியில்லாமல் இசபெல்லா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். அது அப்படியே போய் அந்த படமும் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இருந்தாக்கா இதுதான் லிங்கா. திருப்பி எல்லாம் செட் ஆனது அப்புறம் வந்து மறுபடியும் வந்து ரவிக்குமார் சார் கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லி கோச்சடையான் அப்படியும் வந்து இதுல இருந்தது. அது கோச்சடையான் வந்து இது நம்ம ராணா மிஸ் ஆன போது கோச்சடையான் வந்து அந்த அவதார் பண்ணாங்க இல்லையா, அந்த மோஷன் கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக்ஸ் அந்த கேமரா அதில் பண்ணாங்க. அதுலேயும் என்னன்னாக்கா ஜனங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா ரஜினி சார் கார்ட்டூனாக வர்றாரு இல்லையா, எங்கேயா லைவ்ல ஒரு எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. அதனால தான் சரி லைவ்லேயே ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா படம் லிங்கா. அது வந்து இப்போ நீங்கள் படையப்பா எப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் நவம்பரில் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஏப்ரலில் படம் வருது. ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 70 டே ஷூட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் கொடுக்குறீங்க. லிங்கம் அதே மாதிரி தான் ஜூனில் டிசைட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். 2014 மேலையா? இல்லை, 2014 மே மாதம் ஃபர்ஸ்ட் ஷூட். சேம் மேல்கோட்டை மைசூர் பிளான் பண்ணோம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அவ்வளோதான். அக்டோபரில் வெறும் சாங்ஸு. நவம்பரில் டிசம்பர் 12 ரிலீஸ் ஆச்சு படம். அது படம் முடிச்சுன்னு வந்தாச்சு. ஆனால் டிஐஏ எல்லாம் கொஞ்சம் லேட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் டீமாக பிரிஞ்சு பல பேர்கிட்ட வந்து டிஐ எல்லாம் கொடுத்து அவங்க பண்ணி ஓடிச்சு. சொன்ன மாதிரி 12க்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதுவும் சின்ன படம் கிடையாது. ஒரு பெரிய டேம் ஒருத்தர் கட்டுறாருன்னு போது அதுக்கு அகைன் எவ்வளோ பெரிய க்ரௌடு வேணும், அதுக்கு எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும். அப்போ வந்து நாங்கள் அதை ஷூட்டிங் வந்தாக்கா மைசூரில் பண்ணால் அது ஒரு வகையில் மைசூருக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ்லாம் கூட்டின்னு வந்துடுவாங்க. இந்த லிங்கம் நமக்கு இன்னும் அந்த டேம் இருக்கிற ஊர் அங்கே தான் போய் எடுத்தாங்க. ஏன்னா டேம் அங்கே இருக்குது. அந்த டேமுக்காக அங்கே போய் அங்கே வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் கேட்டால் கிடைக்காது. அக்கம் பக்கத்தில் ஊர்லேருந்தெல்லாம் கூட்டின்னு வருவாங்க. அதுக்கு அவங்க ஊர்லேயும் கூட்டின்னு வந்திருக்கு. அந்த ப்ரொடியூசர் பாவம்னாக்கா அவங்களாம் தங்கறதுக்கு சத்திரம் எடுத்து வச்சு ராக்லைன் வெங்கடேஷ் அவங்களுக்கு சாப்பாடு, குளிர், அங்கே மழை, அந்த சாகரில் வந்து எப்போ பாரு மழை வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பண்ணாங்க. அங்கேயும் நான் அந்த லிங்காலையும் பல சுவாரஸ்யமான இது ரஜினி சார் கிட்ட
எந்தெந்த ஆங்கிளில் போனாலும் ஒவ்வொன்றும் கற்றுக்க முடியாவே இருக்கும். சரி டேமில் ஷூட் பண்ணுறோம், சீக்வன்ஸ் படினாக்கா யாரும் இல்லாமல் எம்டி ஸ்பேஸ் இந்த சைடு அந்த சைடு விட்டாச்சு. ஸோ நம்ம கேரவன் அது எல்லாமே இருந்தாக்கா டேம்லேயே சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் ரோட்டில் போய் தள்ளி கொஞ்சம் டவுனில் இறங்கி இந்த அப்பில் இருக்குனாக்கா அதெல்லாம் டவுனில் இருக்கும். சார் இந்த சீன் முடிஞ்சுட்டு அவர்கிட்ட போய் சார் நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் சேஞ்ச். காஸ்டியூம் எங்கே காஸ்டியூம் கேரவனில் காஸ்டியூம் வச்சுட்டு சவுண்ட் வந்துடுச்சு ரஜினி சாருக்கு. கேரவன் வச்சுட்டு இங்கே வந்து காஸ்டியூம் சேஞ்சுறீங்க. டக்குன்னு அப்படியே சுதாரிச்சிட்டாரு. நம்ம அஸ்டண்ட் மேலே வந்து அவ்வளோலாம் சத்தம் போடக்கூடாதுன்னுட்டு ஓகே காஸ்டியூம் கொண்டு வந்துருங்க. காஸ்டியூம் கொண்டு சொல்லுங்க. சரி எதை சொல்கிறாரு எதை புரிஞ்சுக்கணும்னா சரி ஓகே நெக்ஸ்ட் சீனுக்கான காஸ்டியூம் நான் ஃபோன் அப்போ லிங்கா பண்ண மாதிரிலாம் பிரச்சனையே கிடையாது. மொபைல் அங்கே அடிச்சாச்சு, அங்கேருந்து காரில் வந்தது. கூடவே நான் வந்து புரிஞ்சுட்டேன் எதுக்கு சொல்கிறாரு என்ன பண்ணுறாருன்ட்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 2 லுங்கி கொண்டு வாங்கினாங்க. எதுக்கு சார் லுங்கி என்ன கொண்டு வாப்பா நீ லுங்கி கொண்டாங்க. டேமில் அவ்வளோ பேர் எல்லோரும் இருக்கும்போது நம்ம ரெண்டு பேர் இப்படி லுங்கி பிடிச்சோன்னா டப்பு இந்த பேண்ட்டு கைட்டு வேறு ஒரு பேண்ட்டை மாட்டிட்டு லுங்கி சுற்றுன்னு ரெடி சார் டேரக்டர்கிட்ட. எதுக்குன்னா இவர் நினச்சி கார் வந்து கார்லேருந்து டேம் வரைக்கும் போய் கேரவனில் இறங்கி அங்கே ட்ரெஸ்ஸை மாட்டி திரும்பி ஏறி இங்கே வரணும்னா ஒரு நார்மல் டியூரேஷன் பார்த்துக்கோங்க. அவ்வளோ நேரம் எது ப்ரொடியூசர் டைம் வேஸ்ட் பண்ணணும், ஷூட்டிங் எதுக்கு நிற்கணும். அங்கே ஸ்பாட்டில் வந்து 2 லுங்கி இருந்தால் போகிறோம். லுங்கி பிடிச்சா டக்குன்னு மாற்றி ரெடி சார் ரெடி. இன்னும் மிக மிக பிடிச்ச விஷயம் என்னக்கா சாதாரண இடங்களில் சிட்டு போட்டு எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லோரும் பேசிட்டு இருப்பாங்க. இவர் பேசிட்டு இருக்காது எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்ட் தான். ரஜினி சார் மட்டும் பார்த்துட்டே ஷூட்டிங் பார்ட்லேயே கவனம் இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிடுறது போகும்போது அவன் அவ்வளோ தூரம் வரும்போதே நம்ம கேட்பாரு ஆமாம் அப்படின்னாக்க வந்துடுவார். நீ போய் நின்று சார் ஷார்ட் ரெடி அதில் அவர் இங்கே பேசினே இருந்தால் கூட அசிஸ்டன்ட் வராங்க. நான் என்ன கூப்பிட வரையாங்க இப்படியான்பாரு. ஆமாம் அப்படின்னு தலையாட்டினாக்க எந்திரிச்சு வந்துடுவார். எக்காரணம் கூட இங்கே வந்து அவரை கூப்பிடணுங்கிறத இருக்க மாட்டார். அதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம இனி பல நடிகர்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். எதுக்குன்னா இதில் வந்து மெயின் என்ன டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் கரெக்ட். அதுதான் ஏன்னா அவர் வந்து இங்கே வந்து கூப்பிட்டா சரிப்பா எந்திரிச்சு போகிறது பண்ணலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. அந்த டைம் சேவ் பண்ணுறாரு. டைம் சேவ் பண்ணாருக்கு டைரக்டர் வந்து ரிலாக்ஸாக படம் பண்ணலாம். ஆமாம் ப்ரொடியூசருக்கு வந்து சொன்ன நாளில் படுத்த முடியுதுன்னா ப்ரொடியூசருக்கு வந்து லாபம், பட்ஜெட் குறையும் கண்டிப்பாக அப்படி இருந்தது. அதனால் வந்து அது கண்டிப்பாக என்னன்னாக்கா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய 1-2 இல்லை சொல்கிறதுனா ரஜினி சார் பற்றி சொல்லிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு டேரக்டரோட ஒரு அசோசியேட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா வந்து அது ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருந்தால் தான் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும். 1990 புரியாத புதிர் வந்து அப்போ இருந்து நீங்கள் இப்போ லிங்கா வரைக்கும் சொல்றீங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் 24 வருஷம் ரவிக்குமார் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ரவிக்குமார் சார் இன்ட்ரடியூஸ் ஆனதே என்னன்னா அவர் அசோசியேட்டாக இருக்கும்போது நாகார்ஜுனா நகர்லேருந்து ராஜா தான் படம் நிவாஸ் இது ராம்தாஸ் சார் படம் ராம்தாஸ் அவர் டைரக்டர். நான் வந்து அப்போ வந்து வழக்கமாக நம்மள ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் எடுத்து நடிகை நான் வந்து ஆல்பம் தூக்கின்னு கம்பெனி அப்போ தான் நம்மள ஒரு 20 ஃபோட்டோ இருக்கும் வேறு கெட்டப்பில். அதை கொண்டு போய் காமிச்சு நடிக்கிறதுக்காக வேஷம் கேட்டுருக்கோம். அப்படி பல தடவை போகும்போது ஒரு தடவை ராம்தாஸை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. நான் வந்து மெயின் கேரக்டர்ஸாக பார்ப்பேன், நம்ம அசோசியேட் இருக்காரு ரவி அவங்களாம் வா போகிறது இப்பா பல நாளாக வராருப்பா அப்படியே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்போலேருந்து என்னக்கா ரவி சார்னு அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு புரியாத புதிரும்போது கன்னட படத்தோட ரீமேக். ஆமாம், என் ரூம்மேட்டு தயாளன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அப்போ வந்து சூப்பர் குட் ஆஃபீஸ் தேனாம்பேட்டையில் இருந்தது. அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே வந்து அவர் அசிஸ்டன்ட் ஆகிட்டாச்சு. கன்னட படம் வந்து ரீமேக் கன்னடம் தெரிஞ்சவங்க யாராவது கன்னடம் தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது அவங்களுக்கு தெரியும் சார். என் ரூம்மேட் இருக்காரு. எனக்கும் வந்து இவர் போய் இருந்தாக்கா எந்த டைரக்டர் யார்கிட்ட சேர்ந்தாலும் தெரியாது. அங்கே போனோன்னா நான் என்ன பார்த்து சார் நீங்களா அப்படின்றாரு. ஆமாம் சார் நீங்கள். அது வரைக்கும் ரவி சார் தான் தெரியுமே, அவர் கேஎஸ் ரவிக்குமார் நமக்கு தெரியவே தெரியாது. அது அப்போ இந்த அளவுலாம் பிரபலம் ஆகிறதுக்கு முகங்கள் தெரியாது. 3 பேருக்குமே தயாளனுக்கு என்னன்னாக்க ஆச்சரியம். நீங்களான்ற மாதிரி பேசுகிறோம். அப்போ ஆரம்பிச்சது டைரக்டர் சார் என்னோட ஸ்பீடு பிடிச்சது. அப்போ வந்து கேசட்டில் தான் படம் பார்ப்போம். அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும். சாதாரணமாக எல்லாம் புரிஞ்சுட்டே இருக்கும். எங்கள் புரியாத இடத்துல அப்படி பாஸ் பண்ணார். இது என்ன டைலாக் இதுன்னு நான் கன்னட டைலாகே சொல்லி அதுக்கு அப்படியே தமிழ் டைலாக் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். இப்போ இவ்வளோ மாஸ்டராக இருக்கீங்க கன்னடத்துலையும் தமிழ்லையும் அப்படி சொல்லி முன்னாடி மேலே போவார். அந்த ஸ்பீட்லாம் பிடிச்சோன்னா டிஸ்கஷன் வேறு யாரும் இல்லை, நானும் தயாளன் டைரக்டர் 3 பேர் தான் உட்காந்துருக்குறோம். அப்போ இருக்கும்போது டிஸ்கஷனில் பாயிண்ட்ஸ் எடுத்து போடுவோம். வெரி குட், நல்லா இருக்கு நீ சொல்கிறது, why don't you work with me, ஏன் அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க, கிளிக் ஆகிடுச்சுன்னா அது வேறு விஷயம். இப்போ வந்து அசிஸ்டண்டாக பண்ணுறதுன்னா அது வந்து உங்களுக்கு ப்ளஸ் தான் ஆகுமே ஒழிய எக்காரணம் கூட இதாகாது. ஒர்க் பண்ணுங்க நீ. அதாவது அப்போ யோசிச்சு பார்த்தா ரைட் அவர் சொல்கிறது நியாயம் இருக்குது. நம்ம இது சினிமா சம்மந்தப்பட்டது தானே, நம்ம சினிமாவில் இருக்கணும்னு வந்துட்டோம். நடிப்பு சரியாக அது நடிக்க வந்து அப்போயே வந்து 7 வருஷம் ஆகிடுச்சு. 7 வருஷத்துக்குள்ளே எனக்கு நடிச்சது ஒரு 20 படம் நடிச்சிருக்கோம். நல்லா நடிச்சிருந்தா தான் படம் ரிலீஸ் ஆகாது.
துண்டு துண்டு கூட நடிச்சிருந்தோம்னாக்கா ரிலீஸ் ஆகி காணாமல் போயிடும். நம்ம ஃப்ரெண்டை கூட்டி போய் நம்ம இப்படி காட்டுறோம் சீனில் ஒரு அதுக்குள்ளே நம்ம சீன் போயிடும். அப்படி நிறைய படங்கள் பண்ணோம். சரி டைரக்ஷன் அதுவாக வருதுன்னாக்க சரி டைரக்ஷன் அவர்கிட்டே ஒத்துக்கிட்டேன். 2 விஷயம் எனக்கு புரியாத போதில் வந்து டைரக்டர் கூட இப்போ ஒர்க் பண்ணதில் டைரக்டர் வந்து பல டைரக்டர்கிட்ட வந்து அசோசியேட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டராக வந்து முதல்ல ஆக்ஷன் சொன்ன ஆர்டிஸ்ட் நான் தான். எப்படின்னா புரியாத பொருள் வந்து ஒரு டிவி போர்ஷன் வரும், டிவி நியூஸ் ரீடராக வருவேன். அதில் தான் சக்கரவர்த்தியை வந்து ஃப்ளைட் ஆக்சில் இறந்துட்டாரு டெட்லிஸ்ல. அது வந்து சூப்பர் ரோடு சௌத்ரி சார் ஆஃபீஸ் அங்கே போக் ரோடில் இங்கே ஹிந்தி பிரசாத் பஸ் ஸ்ட்ரீட் அங்கே இருந்தது. அந்த ஆஃபீஸ்லேயே தான் எடுத்து அந்த இதெல்லாம் நான் தான் முதல் ஆர்டிஸ்ட் ரவிக்குமார் சாருக்கு. அன்றைக்கி வந்து முடிஞ்ச உடனேனாக்கா சம்பளம் வந்து தேனப்பம் கொடுக்குறான் எனக்கு. அது முதல் சம்பளம் நடிகனா நான் அவர்கிட்ட வாங்கினது. அதே மாதிரி என்னன்னாக்கா அதுக்கப்புறம் நான் டைரக்டர் கூட ஒர்க் பண்ண பார்த்துருக்கேன். சிஎம் ரிலேஷன்னு அவரோட பையன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றாரு. இவன் பெரிய பிஸ்னஸ் மேனு அவர் ரெக்கமெண்ட். இத்தனை பேர் அசிஸ்டண்டாக வந்தாலும் எல்லாரையும் வந்து சேர்த்துக்க முடியாது. அவர் ஒரு படத்தில் ஒரு லிமிட் இருக்கும், ஒரு 6 பேர் 7 பேர். இன்னைக்கு வந்து நான் நடிக்க போகிற இடங்களே பார்க்குறேன் 8-10 பேர் இருப்பாங்க. யார் என்ன பண்ணாங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்போல்லாம் லிமிட்டட் டைரக்டர் வந்து அந்த விஷயத்தில் யார் எதாக இருந்தாலும். ஆனால் எனக்கு அசிஸ்டண்டாக செய்யணும்னு சொன்னது என் ஒருத்தனுக்கு தான். முதல்ல என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கின டைரக்டர் தான். அந்த பேரும் எனக்கு தான் கிடச்சிது. நான் அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன்னா எத்தனை பெரிய இடத்துலேருந்து சிபாரிசோடு வருவாங்க நடிக்கிறதுக்கு. அவராக வாலண்டியராக வந்து என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகினேன். அந்த 2 வகையில் இருந்தேன்னாக்கா ரவிக்குமார் சார் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த புரியாததுக்கு அப்புறம் சேரன் பாண்டியன் இத்துக்கட்டி டே நைட். அதுவும் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கு 28 லட்ச ரூபாய் நம்ம ஃபஸ்ட் காப்பி, 28 lakhs அவ்வளோதான். அதுலேயும் வந்துனாக்கா அப்போ சரத் சார் வந்து பயங்கர பிஸி. வசந்த கால பறவை மேலே பவித்ரன் சார் அது முடிச்சு ஈவினிங் மேலே தான் இங்கே வருவார். ஆலாந்துறை நாங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் அங்கே ஷூட்டிங். அங்கே வந்து மொத்தம் 28 நாளும் கண்டினியூஸ் 38 நாள் ஒரே ஷெட்யூல் போய் முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் துண்டுது கூட என்ன பஸ் சீன் அது இது மாத்திரம் இங்கே பேச்சர் பண்ணோம். அவ்வளோதான். மீதி எல்லாம் அங்கே அவ்வளோ இதில் வந்து எவ்ரிடே நைட்டு 2 மணி வரையும் போவோம் ஷூட்டிங் பேக்கப் அண்ட் சொன்ன உடனே 6 மணி ஃபர்ஸ்ட் ஷாட்ரான்னு சொல்லிட்டு போயிடுவார். 2 மணிக்கு முடியும் போது 6 மணி. அப்போ தான் 6 மணினாக்கா எல்லாம் ரெடியாக அலர்ட் ஆனோனாக்கா ஒரு 7 மணிக்காக ஷாட் எடுக்கிறார். அந்த அளவு வந்துடுவார் டைரக்டர். 2 மணி போனோம் நம்ம கொஞ்சம் தூங்கிட்டு வரோம், கிடையாது. அப்படி ஒர்க் பண்ண படங்கள் தான். அந்த சேரன் பாண்டில் இன்னொரு விசேஷமான இதுனாக்கா சாங் பண்ணிட்டு இருக்கோம். சாங்கில் வந்து சித்ராவுக்கு வந்து பெண் பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளையா நான் நடித்தேன். இன்னைக்கு அந்த சின்னத்தங்க செல்லத்தங்க நான் இருப்பேன் அந்த சாங்கில். ஃபர்ஸ்ட் பெண் பார்க்க வர்றது, பெண் பானதுக்கு அப்புறம் கல்யாணம் தாலி கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சீமந்தம். இப்போ அதுக்கப்புறம் வந்துனாக்கா குழந்தை நினச்சி பார்க்குறது அது எல்லாமே. ஆமாம். அது ஒவ்வொரு நாளும் என்ன டயட் வந்து வரும்போது அந்த மாண்டேஜஸ் டக்குன்னு புதுசாக எழுந்துருவேன். ஒரு நாள் காலையில் அப்படி தான் வந்து உட்காந்துருக்கேன். வந்து டேய் யாரோ ஒரு பையன் ஒன்று ஒரு 3-4 வயசில் எது சார் என்ன விஷயங்க சாங்கில் அவர் சொல்கிறார். இதை சரச்சார் அவர் முதுகில் வந்து ஆனை மேலே மாதிரி வரணும், நீயும் சித்ராவும் அங்கே கதை கட்டு நினைச்சிக்கணும். இது ஒரு பையனை பிடி விடுது. யாரை பையனை பிடிக்குது அது பிடிச்சி என்னன்னா அவனை வந்து கிருஷ்ண வேஷம் மேலே போடணும். அப்புறம் யோசிச்சு பார்த்து என்னக்கா சௌத்ரி சார் வந்திருக்காரு, ஜீவா வந்திருக்காப்புல. ஜீவா வந்து குட்டி பையன். அப்புறம் டைரக்டர் சொன்னேன், சார் ஜீவா சௌத்ரி சார் பையன்டா இல்லை இருங்க சார் கேட்டு பார்ப்பேன் வேற யாரும் பையனாக்கா கொஞ்சம் ரிச்சான பையனாக இருக்கும் தெரியும் போய் கேட்கலாம். சௌத்ரி சார் அங்கே வந்து பெரிய கும்பல் வரிசையாக உட்காந்த விஜயகுமார், மஞ்சுளா, கவுண்டமணி, செந்தில், சௌத்ரி சார் எல்லாம் உட்காந்துனாக்கா சீட் ஆடி நிற்காங்க. அப்போ மெல்லா போகிறேன். அவரோட மேனர்ஸ் அப்படி மீசை அப்படி இதுன்னு என்னப்பா அப்படின்பாரு. சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஜீவா நடிக்க. அவன் ஏன்ப்பா நடிக்க போகிறான், அவன் நடிக்கலாம் ஒன்றும் தெரியாது, வேற யாராவது பார்த்துக்கோ அப்படின்னு. இல்லை சார் பையன் நடிச்சா நடிக்கட்டும், எனக்கு வந்து அப்ஜெக்ஷனில் கூட்டிகிட்டு போகிறாரு. நடிக்க வச்சு எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து சௌத்ரி சார் இங்கே நடேசமங்கல பார்க்கில் பார்த்தேன். அப்போ என்னையா பெங்களூரே வந்துட்டேன், எங்கே என்ன பண்ணுறாரு, படங்களில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் இங்கேயும் வந்து ஆக்ட் பண்ணு, யார் வேணாங்க சார் கூப்பிட்டா எல்லாம் பண்ணணும். அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், சார் முதல்ல வந்து ஜீவாவுக்கு அப்பாவை நான் நடித்தேன், இப்போ இருக்கிற ஜீவாவுக்கு அப்பாவை ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன் சார். ஓ அப்படின்னு நல்லா பலமாக சிரிப்பார். சிரிக்கிறதுனா கள்ளம் கவடம் இல்லாமல் பார்க்குறேன் போயா சொல்கிறேன் அப்படின்றது. அந்த அளவு என்ன சேரன் பாண்டியன் ஒரு இன்வால்மெண்ட். சும்மா நீங்க தான் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரவிக்குமார் சாரோட ஆசீர்வாதம் கூட்டினா எல்லாம் பண்ணா இல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்களே நீங்க நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. ஏன்னா ஸ்பாட்ல வந்து நமக்கு வந்து இப்போ படையப்பா பண்ணும்போது அந்த பையனை டக்குன்னு பிடிக்கணும் செய்யணும்.
அது வந்து அதில் ஸ்பாட்டில் கிரியேட் ஆகிற விஷயங்கள். கரெக்ட். அது வந்து என்னக்கா டைரக்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால அது சார் இதெல்லாம் கிடைக்காது சார் நெகட்டிவாக சொல்லிக்கிறதில்ல, அது ரொம்ப ஈஸி. ஏன் நம்ம இதை முயற்சி பண்ணக்கூடாது? நம்ம அக்கம் பக்கத்துலலாம் சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்து நம்ம யார் கிடைச்சாலும் அதில் பெஸ்ட் எடுத்துக்கொண்டு அப்படி பண்ணி ஜீவா சின்ன வயசுல நடிச்சார். ரவிக்குமார் சார் பெரிய படம் அப்படின்னா முத்து தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. இப்போ நாட்டாமை கூட வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும்போது பெரிய படம் கிடையாது, அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. பெரிய பட்ஜெட்டில் பண்ண படம் முத்துன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன டிஸ்கஷனில் இருந்த அவைஷன் மிகை பண்ணு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய படம் அப்படின்னா வந்து முதல் படம் அவைஷன் மிகை சொல்லலாமா? ஒரு பட்ஜெட்டாக பெரிய படம் கமல் சார் படம் அப்படின்னு. அது வந்து டெக்னிக்கலாக பெரிய படம். பட்ஜெட்டாக பெரிய படம் கிடையாது. பட்ஜெட் வந்து பெரிய இதெல்லாம் இல்லை. அது அவரோட மேக்கப் காஸ்ட் மாத்திரம் தான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. மற்றபடி அதில் வந்து பெருசாக ஒன்று இருக்குது. மேக்கப் காஸ்டிங் மாத்திரம் அது அங்கே ஃபாரின்லேயே வந்துருப்பார் இல்லையா, அவரோட ட்ரீட்மெண்ட்டு, அவருக்கு வந்து மேக்கப் மெட்டீரியல்ஸு, அந்த மேக்கப்னால வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி தான் இதாச்சு. மற்றபடி அவைஷன் கொண்டு பெருசு ஒன்றும் இல்லை. ஆனால் கேஸ்டிங்காக இப்போ நீங்கள் சொன்ன ஜெமினியா ஒரு பக்கம், நாகேஷியா ஒரு பக்கம், கமல் சார் இருக்காரு. ஆமாம். படமாவே ரொம்ப ஒரு மாதிரி இந்த பெரிய பெரிய நீங்க ரசிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த படத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருந்தது அவங்களுக்கு வந்து சீன் சொல்றதாகட்டும், உங்களுக்கு எப்படி இருந்தது ஒர்க் பண்ணுவாங்க? போய் டைலாக் சொல்றது கமல் சார் கிட்ட முதல் படம் இல்லையா, அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் நடிகர் நமக்கு தெரியும். டைலாக் ஏதாவது அவர்கிட்ட சொல்ல போனோம்னா கூட அதை கூப்பிட்டு கேட்பாரு. சீன் பேப்பர் கொண்டு போய் வந்தாங்க. அவரோட டைலாக் முதல் நாள் 2 நாள், அதுக்கப்புறம் நம்ம டைலாக் சொல்ல போகிறோன்னா இப்படி சொதப்பெல்லாம் உதறின்னு இருந்தாக்க அவர் இன்னும் கோவம் வந்துடும். ஏன்னா அது பல ஆர்டிஸ்ட் வேறு பார்த்துருக்கோம், அவங்க மூடு ஒரு டெம்பரில் இருக்காருன்னா அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் சிங்க் ஆகிடும். 2-3 விஷயங்கள் பார்த்து சிங்காக எதுக்குன்னா அந்த இடத்துல வந்து அசோசியேட் பண்ணாலும் காஸ்டியூம் நான் தான் பார்த்தது. அதுக்கு வந்து நம்ம விக் ரவி இருக்காரு, அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அவர் ஹரி சார். விக் ரவினா அவர் வந்தாக்க ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவ்வளோ பாப்புலர். அவர் எந்த அளவு என்னன்னாக்கா அவரோட ஹேர் ஸ்டைலுக்கு பிரசித்தம்னாக்கா அப்போ வந்து சிஎம் வந்து ஜெயலலிதா மேடம் இருக்காங்க. எவ்ரிடே மார்னிங் போயஸ் கார்டன் போகிற இவர் தான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி அவங்க கோட்டைக்கு போயிடுறாங்க. இது எவ்ரிடே அவங்க சிஎம்மாக இருக்கிற நாள் வரைக்கும் இவர் இருக்கிற வரைக்கும் எங்கே இருந்து ஆப்போசிஷனாக இருந்தாலும் சரி, ரூலிங்காக இருந்தாலும் இவர் தான் ஹேர் ஸ்டைல் அவ்வளோ வந்து பிரசித்தமானவர். அவர் வந்து இங்கே கமல் சாருக்கு மாமிக்கு வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் அவர் தான் பார்க்குறாரு. அதில் பார்க்கவும் நான் கண்டினியூட்டி எழுதும்போது ஒரு கொண்டை மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது, அது அன்றைக்கி போட்டு இந்த கொண்டை இல்லையே அப்படின்னா நான் வந்து கமல் சார்கிட்டே சொல்லிட்டேன், சார் இது ஏதோ கொஞ்சம். அப்போ வந்து ஸ்டில் எடுத்துக்கிறது உண்டு. ஸ்டில் எடுத்து அது வந்து டெவலப் ஆகி நம்மக்கிட்ட வரது இல்லை. டக்குன்னு மறுநாள் வந்தோன்னா இப்போ லேபில் வாங்க முடியாது, மிஸ் ஆகிடும் அன்றைக்கி. அப்புறம் தெரியல எனக்கும் விக்ரவி கூப்பிடுங்க அவர் இருந்தார். அதுவா அது தெரியும் அவருக்கு அதுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட சார் இன்றைக்கி என்ன கொண்டை போட்டேன், கொண்டைக்கு ஒரு பேர் அப்படி கொண்டை எனக்கு கண்டினியூட்டி வேணுமே, இது திரும்பி வருது. அது அன்னியோட முடிவு வருஷம் பரவாயில்ல சார், இன்னைக்கு போட்ட கொண்டைக்கு பேர் சார், நானும் ரவி சாரும் பேர் எழுதி நோட் பண்ணி, இது வந்து இந்த கொண்டை, அந்த கொண்டை, வலை கொண்டை, இது வந்து இது உருட்டு கொண்டை, அது அந்த மாமிக்கு வச்சிருந்தேன், அந்த கொண்டை அந்த கண்டினியூல எழுதி வச்சிருந்தேன். திரும்பி அந்த சீன் வருது, அந்த கண்டினியூ வருனாக்கா அவர்கிட்ட சொல்லிடுவோம், சார் இந்த கொண்டை சார், ரைட் ஸ்டில் அதுக்குள்ளே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது சொன்னாலும் தெரியும்பா. அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் என்னன்னாக்கா கமல் சார் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தார். பம்மல் கேஸ் வந்தவங்கள இந்த தேனப்பா வந்து ஃபர்ஸ்ட் காப்பி அதை பண்ணும்போதுனாக்கா, அப்போ நான் ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு பஞ்சதந்திரம் எடுக்கணும். பஞ்சதந்திரம் முடிகிற வரைக்கும் பம்மல் கேஸை வந்து கமிட்மெண்ட்டு. ஸோ அந்த படம் வரைக்கும் சமுத்திரம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் நான். அந்த கேப்பில் இருந்தால் தேனப்பா வந்தனாக்கா என்னை கூப்பிட்டு கேஷியராக உட்காந்துச்சிட்டான் அந்த படத்துக்கு. போட்டி எடுத்துன்னு போயிடுவேன் டெய்லி ப்ரொடக்ஷனில். அங்கே போனால் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை, டீசல் காசு கொடுக்காது கொடுக்குது, மறுநாளைக்கு ஏதாவது. அதை கமல் சார் பார்த்துட்டு சார் ப்ரொடக்ஷன் அவர் ஏதோ இங்கேயும் அசிஸ்டன்ட் என்ன பண்ணலாம் ஒரு பார்வை பார்க்கும்போது தெரியும். இல்லை சார் சூட் கேஸ் காமிச்சு ப்ரொடக்ஷன் சார் குட் அது அந்த ப்ரொடக்ஷன் பார்த்ததுக்கு ஏன்னா படம் 2008 கிடச்சிது. தசாவதாரம் முடிச்சதுக்கப்புறம் மர்மயோகின்னு படம் சார் வந்து அப்போ அது ட்ராப் ஆகிடுது அந்த படம். அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது தசாவதாரம் முடிச்ச உடனே எனக்கு வந்து அசிஸ்டன்ட் லைன் ப்ரொடியூசராக இம்ப்ரூவ் பண்ணார். ராஜ்கமல்லே வந்து எனக்கு சம்பளம் கொடுத்து நான் வந்து ராஜ்கமலோட அசிஸ்டன்ட் லைன் ப்ரொடியூசர். அந்த மாதிரி கமல் சார் 1-2 படங்களே இல்லை, தசாவதாரத்தெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு மீதி கேரக்டர்லாம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அது மேக்கப்பு அந்த மாதிரி சமாச்சாரம் நம்பி பண்ணும்போது சரி இதில் ஒன்றும் டென்ஷன் இருக்க போகுது இல்லை, நம்பி அப்படியே ஆசிட்டிஸ் தானே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதில் வரும் பாருங்க பிரச்சனை. ஆனால் அந்த சாங்கில் வந்து அவரை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கு அந்த இது கொக்கி மாட்டியாமா, அது வந்து எங்கே நாளைக்கு அதை எடுக்கிறோம் ஷூட்டிங்னாக்கா சாயந்தரம் மேலே போயிட்டு யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணுறாரு, கிருஷ்ணவன் இந்த மாதிரி ஒரு செட்டப் போயிடும். அதுக்கு மேலே மேனேஜர் வெரைட்டி வெல்டிங்காரன் பிடிச்சி அவனை பிடிச்சி போரூருக்கு போய் அவங்க பிடிச்சி அது பண்ணி அதை ட்ரையல் பார்க்குறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஏன்னா மறுநாள் காலையில் ஷூட்டு.
எடுத்த உடனே டேரக்டாவே இதெல்லாம் போச்சு. டைரக்டர் மாத்திரம் ஒரே ஒரு வார்த்தை, சரி என்ன சொல்லியிருக்கா செஞ்சிருப்பா, அவ்வளோதான். அது அங்கே ஸ்பாட்டுக்கு வந்தப்புறம் தான் என்ன பண்ண போகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது போய் அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் அதை ட்ரையல் பார்க்குறதுக்கும் டைம் இருக்காது. ட்ரையலே இருந்தாக்கா யாரோ ஒருத்தர் அங்கே வந்து ஸ்பாட்டில் வச்சு வேற ஒரு அசிஸ்டன்ட் வச்சு பண்ணி அந்த குக்கி மாட்டுறது இதெல்லாம் அங்கே ஸ்பாட்டில் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் சொல்லுவார். அவர் அந்த அடங்கவே மாட்டார். இது பண்ணிட்டானாக்கா நான் அப்பா இது முடிச்சதுனாக்கா இல்லை புதுசாக இன்னொன்று ஃபோன் பண்ணார், இது ஒன்று வேணும் அதில். அந்த படம் வேலை ரவிக்குமார் சார் சொல்லியிருப்பாரு, 10 படத்துக்கு வேலை பார்த்த மாதிரி ஒரு படத்துக்கு வேலை பார்த்தோம். அவ்வளோ பெரிய படம் அது வந்துட்டு. அது ஏன்னா கமல் சாருமே சொல்லியிருக்காரு, ரவிக்குமார் தவிர யாராலுமே இந்த படத்தை முடியாது, டைரக்ட் பண்ணியிருக்க முடியாது அப்படி. ஏன்னா அவ்வளோ கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக வராங்க. அந்த கதை போகிற போக்குறத ஒரு சிங்கிள் லைன் அது. அதாவது ஓப்பனிங்கில் அந்த கயாஸ் தியரின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த கயாஸ் தியரியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தமிழில் சொல்லணுன்னாக்கா, நான் அதை வந்து நம்ம டிஸ்கஷன் போது கமல் சார்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன் அந்த படத்தில். அந்த கயாஸ் தியரியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான இதுனாக்கா டக்குன்னு இருந்தாக்கா அந்த தியரி வந்து ஏற்கனவே நான் படிச்சிருந்தேன். அந்த கயாஸ் தியரி சார் ஒன்றும் இல்லை சார், கர்ணன் படத்தை வந்து பிஆர் பந்தில் எடுத்தனால ஜெயலலிதா மேடம் வந்து சிஎம் ஆனார். இது எங்கேயா தெரியுதா? மொட்டை தொலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது இருக்குது, அதான் கயாஸ் தியரி. இதில் சொல்ல வரும்போது கர்ணன் ஒரு படம் எடுத்தார் பிஆர் பந்தில், அவரே ப்ரொடியூசர், பத்மினி பிக்சர்ஸ், அவரே டைரக்டர். கர்ணன் படம் வந்து எதிர்பார்த்த அளவு என்னக்கா வசூல் சாதனை பண்ணல, பொருளாதார நஷ்டம் ஏற்பட்ட உடனே அதுக்கடுத்து முதல் முறையாக போயிட்டு எம்ஜிஆரோட ஒரு படம் பண்ணுறாரு 1701. இவர்கிட்ட சந்தன பூமின்னு ஆல்ரெடி நடித்த ஒரு பொண்ணு வந்து ஜெயலலிதா மேடம், அவங்களுக்கு ஒன்றா ஹீரோயினாக விடுறாங்க. அங்கே எம்ஜிஆர் சாரும் ஜெயலலிதா மேடம் மீட் பண்ணாங்களா, அந்த மீட் பண்ணி அந்த ட்ராவலிங்கில் அவங்க வந்து 91 வந்து சிஎம் ஆகிறாங்க. ஸோ அந்த மீட்டிங் நம்ம 1701 கிடச்ச மீட்டிங் தான் 91 இவங்க சிஆர். இதுதான் விஷயம். இதுதான் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போகிறோன்னா கமல் சார் வந்து கை தட்டி பாருங்க. சூப்பர் கிருஷ்ணமோகன் கரெக்டாக புரிஞ்சுருக்கேன் கதையை. லைஃப்பில் வந்து 2 பெரிய விஷயம் சார். நான் வந்து இன்னும் வருத்தப்படத்தில் இருக்குதுனாக்கா, ராணான்னு ஒரு படம், மர்மயோகின்னு ஒரு படம். அதெல்லாம் இங்கே தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா உலக அளவில் என்றைக்குமே பேசக்கூடிய படங்களாக இருக்கும். அந்த 2 படத்துலையும் நான் இன்வால்மெண்ட்டோடு இருந்து ஒர்க் பண்ண படம் முழுமை பெறாமல் ட்ராப் ஆகிடுச்சு. அது வந்துனாக்கா இது ரஜினி சார் லைஃப்பில் வந்து அது எக்ஸ்ட்ராடனரி ராணா. ஏன்னா அது ரொம்ப அந்த ஆசை உண்டு, ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதில் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. கோச்சடியான்ல ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தானே நம்ம அது ராணா செய்யலான்னு சும்மா. அதே மாதிரி மருதநாயகன் மர்மயோகி அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்க முடியாது சார். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து ஸ்கிரிப்டாக வந்து எப்போ வேணால் பண்ணலாம், அதனால் அந்த விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. ஸ்க்ரீனில் யாருமே கற்பனை பண்ணாத விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு சார். நீங்கள் வந்து கார் சேஸ் பார்க்கலாம், குதிரைங்க சேஸ் பார்க்கலாம், சேரியட் ரேஸ் பார்க்கலாம், இல்லை பார்க்கலாம். அதில் இருக்க சேஸ் இருக்குது, அதெல்லாம் யாருமே கமல் சார் மட்டும்தான் தோணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ண வேண்டிய மேட்ரு அது. அதுவும் நான் நிறைய போனோம். அதுக்கும் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எங்களை மத்திய பிரதேஷ் அங்கே போயிட்டு எனக்கு டென்ட் அடிச்சு உட்காந்து ஷூட் பண்ணுறதுக்காக தாடிலாம் வளர்த்துட்டு இருந்தார் அந்த டைமில். அந்த படத்துக்காக அந்த படம் ட்ராப் பண்ணது, ராணா ட்ராப் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட இன்னி வரைக்கும் நான் சமாதானம் இல்லாத. எப்போ நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய படம், ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீனில் பண்ண முடியாதபடி போயிடுச்சு. அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு என்னைக்குமே இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. 2 படமும் இருந்தாக்கா நம்ம வேலை செய்யலைன்னா பரவாயில்ல, அது ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீனில் வந்துச்சுனாக்கா பார்த்து திருப்தி பண்ணும். ஏன்னா நம்ம கதை பேசும்போது அது ரஜினி சார் பர்ஃபார்ம் பண்ணுறது, கமல் சார் பர்ஃபார்ம் நம்ம கற்பனையிலே வருமே, இவர் இப்படி தான் அதை வந்து ஸ்க்ரீனாக பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் நடக்கணும்னு ஆசைப்படுறேன், நடக்கட்டும். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். டிசம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் பல்லடத்தில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி நடத்தும் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. இந்த மாபெரும் நிகழ்வுக்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி.